சண்டேஸ் நான்வெஜ்ஜோட ரசம் சேர்த்து சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்னா, வீக் டேஸில் காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவலோட கல்யாண வீட்டு ரசம் சேர்த்து சாப்பிட்றது இன்னுமே டேஸ்ட்டு தான். இந்த ரசம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் 1/4 கப் பருப்பை வேக வச்சுட்டேன். அதில் 3 தக்காளி சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு, இது ஓரளவுக்கு சூடானதும் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளிக்கரைசலையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ரசப்பொடி செய்ய மிளகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து உரல்ல நல்லா இடிச்சதுக்கப்புறமா இதோடைய பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலையும் சேர்த்து ஓரளவுக்கு தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரசம் தாளிக்க 2 ஸ்பூன் நெய் விட்டு, நெய் சூடானதும் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து இதோடைய ஏற்கனவே பொடிச்ச ரசப்பொடியிலேருந்து 1 ஸ்பூன் கூட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து 2 கிளறிட்டு, ஏற்கனவே பருப்போட கரைச்சி வச்ச தக்காளியையும் கூடவே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரசம் நல்லா நொரக்கட்டி கொதி வரும்போது மீதம் இருக்கிற ரசப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு பிஞ்ச் அளவு வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக மல்லி இலையும் தூவி இறக்குனா அருமையான கல்யாண வீட்டு ரசம் ரெடி.